புதுக்கோட்டையில் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நடைப்பயிற்சியாளர்களுக்கு யோகா பயிற்சி வழங்கப்பட்டது. சின்னப்பா பூங்கா அருகே உள்ள புதுக்குளம் நடைப்பயிற்சியாளர்கள் சங்கம் மற்றும் ஆனந்த யோகா நிறுவனமும் இணைந்து யோகா தினத்தை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது ஆசன பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்பட்டன. வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்க கோரி மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கரூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது தொழிலாளர்கள் நலனுக்காக ஊதிய சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கோவையில் மக்களை அச்சுறுத்தி வரும் ஒற்றை யானையை பிடிக்க வரவழைக்கப்பட்ட கும்கி யானையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. 4 கும்கி யானைகளில் விஜய் என்ற யானை வயிற்று கோளாறு காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக அதனை சோதித்த வன உயிரின மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. உடல்நிலையை கண்காணித்து வரும் அக்குழு கும்கி யானைக்கான உணவு முறையை மாற்றி அமைத்து நடைபயிற்சி அளித்து வருகிறது. இதனிடையே மட்டத்துக்காடு பகுதியில் மேலும் 6 யானைகள் சுற்றித் திரிவது கண்டறியப்பட்டுள்ளது. முன்னதாக ஒற்றை யானையோடு சேர்த்து 2 யானைகளை பிடிக்க மதுக்கரை ராணுவ தளத்திற்கருகே பூஜை போடப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள ஐயன் வாய்க்காலை மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து தூர்வாரும் பணியில் ஈடுபட்டனர். நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சென்று துண்டு பிரசுரங்களை அப்பகுதி மக்களுக்கு கொடுத்தனர். இந்த பணி தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும் எனவும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நட திட்டமிட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு வாரத்தை ஒட்டி சென்னை சாந்தோம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தைகளின் உரிமைகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கனி ஒவ்வொரு தனி மனிதரும் தனக்கான உரிமைகளை தேடி பெற வேண்டும் என்று கூறினார். எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்குமே 100% இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உரிமை இருக்கு. அவனுக்கு இருக்கு, எனக்கு இல்லை அப்படின்ற எண்ணம் எப்பவுமே நமக்கு வரவே கூடாது. நமக்கான உரிமையை தேடி பெறுவோம், வாழ்வோம், வெல்வோம். தேனி மாவட்டம் வைகை அணை ஆற்றில் பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்ட ஒரிசாவைச் சேர்ந்த வாலிபர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. சம்பவம் குறித்து வனவியல் கல்லூரியில் தலைமை முதன்மை வன காப்பாளர் கௌஷல் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். வனவியல் கல்லூரியில் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் வன காப்பாளர்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற்றுள்ளது. அங்கிருந்து குறித்தவறிய தோட்டா அருகில் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி மீது பாய்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து வன காப்பாளர்களுக்கான துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் சீர்காழியில் நம்மால் முடியும் குழு சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. நம்மால் முடியும் குழுவோடு இமயவரம்பன் கார்டன் தொழில் குழுமம் மற்றும் கட்டிட பொறியாளர் சங்க கூட்டமைப்பின் பசுமை புரட்சி குழுவும் இணைந்து இப்பணியில் ஈடுபடுகின்றன. இதற்காக இமயவரம்பன் கார்டன் தொழில் குழுமம் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரும்பு கூண்டுகள் வழங்கப்பட்டன.